வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து அதிரடியாக கைது செய்யப்பட போகிறார்களா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெள்ளத் தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. புதிய பார்வையாளர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவை சேர்ந்த ஓகேங்களா எல்லா விதமான நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வை எடுத்திருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியோடு கடுமையான தொடர் மோதல் போக்குகள் என்பது நீடித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வெளியாகிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் ஏகப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகங்க ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களும் ஏகப்பட்ட ஊழல்களில் பார்த்திங்கன்னா ஊழல் புரிந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் சராமரியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இது வெறும் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பது தான் இன்னும் இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தொடக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அப்போ அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் அதிரடியாக பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தொடர் கைதுகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்க போகுது என்பதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. எது எப்படியோ இருந்தாலும் சரி ஓகேங்களா, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு எடப்பாடி பழனிசாமி இதே நிலையான மோதல் போக்குகளை தொடர்ந்தார் என்றால் அவருக்குத்தான் சிக்கலை ஏற்படுத்தும். ஓகேங்களா, 100% அவருக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் என்பது ஏற்படுத்தக்கூடும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் பார்த்திங்கன்னா எடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணியை வைத்திருப்பதும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் எப்படிப்பட்டது என்று என்ன மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உண்மையில் கைதாகுமா என்பதை பார்க்கலாம்.